நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு 12 மணி முதல் சுங்க கட்டண மாற்றம் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் முதற்கட்டமாக 36 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆண்டுதோறும் 2 முறை சுங்கச்சாவடி கட்டணத்தை மாற்றி அமைத்து வருகிறது. முதன்மை சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மாதமும், மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் மாதத்திலும் கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சுங்கச்சாவடி கட்டணம் மாற்றி அமைக்கப்படும் என்று தகவல் வெளியானது. பின்னர் மார்ச் மாதம் 30ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதை அடுத்து சுங்கச்சாவடி கட்டண மாற்றம் 2 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து வரும் நள்ளிரவு 12 மணி முதல் சுங்கச்சாவடி கட்டண மாற்றம் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி சுங்கச்சாவடிகளில் ஒருமுறை பயணம் செய்வதற்கான கட்டணமும், ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணமும் 5 முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர சுங்கச்சாவடி கட்டணமும் 100 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் 55 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் முதல் கட்டமாக 36 சுங்கச்சாவடிகளில் இந்த புதிய கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. சென்னை புறநகரில் உள்ள பரனூர் மற்றும் ஆத்தூர் ஆகிய சுங்கச்சாவடிகளிலும், கல்லகம் கருப்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள மணக்கெதி, திருச்சி கருப்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள கள்ளக்குடி, வேலூர், விழுப்புரம் நெடுஞ்சாலையில் உள்ள வல்லம், இனம், கரியாந்தல், தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது.